கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 50 வசனம் 23 முதற் பகுதி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் என்பது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். காரணம் என்னவென்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கின்றார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது, சிலுவையிலே அறையப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். ஏன் சாபமானார்? நியாயப்பிரமாணத்தின் மூலமாயிருக்கிற சாபத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து ஆபிரகாமுக்கிட்ட ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர்களாக நாமும் மாறிப்போகும்படி ஆண்டவர் தாமே நம்மீது இருந்த எல்லா சாபத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆண்டவர் அந்த சாபத்தில் இருந்து, சாபத்து நிமித்தமாய் வருகிறதான தேவ கோபாக்கினையிலிருந்து, பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய சுதந்திரராகவும் கடவுள் நம்மை மாற்றியிருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான நன்மைகள் ஏராளமாக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்திலே அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். அனைத்து ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நாம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகின்ற விருப்பமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான நன்மைகளை செய்திருக்கின்ற ஆண்டவருக்கு கைமாறாக நாம் திரும்ப என்ன செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தை அலசி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. அப்படி இருக்குமானால் ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சொந்த குமாரனுக்கு ஈடாக ஆண்டவர் எண்ணத்தை அவர் நம்மிடத்தில் கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதோ இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோர்தான் நதிக்கரையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வெளியே வரும்பொழுது அதை அறிவிக்கப்பட்ட அந்த குரல் இருக்கிறது அல்லவா? அந்த குரல் இயேசு கிறிஸ்து பிதாவானவருக்கு எவ்வளவு பிரியமான ஒரு மகன் என்று தெரியும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதை வாங்கி கொண்டு தம்முடைய நேசகுமாரனை நமக்காக பலியாட்டினார்? இல்லவே இல்லை அல்லவா? அப்படிப்பட்டதான தியாகத்தை செய்த கடவுளுக்கு நன்றியாக நாம் என்ன செலுத்த வேண்டும் என்றால், அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கடவுளை நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது, கடவுளுக்கு துதிகளை எடுக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு கனத்தை நாம் செலுத்தும் பொழுது, கடவுள் என்ன செய்கின்றார்? நம் பேரில் மகிழ்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நாம் கூட கடவுளை மகிழ்விக்க முடியும், சந்தோஷப்படுத்த முடியும், கடவுளை மகிழ்ச்சிக்குள்ளாக்க முடியும். எப்படி? இங்கே தாவீதினுடைய சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் எத்தனை ஏராளமான நன்மைகளை செய்திருக்கின்றார் அல்லவா? ஒருவர் கூட சொல்ல முடியாதே, கடவுள் எனக்கு எதையுமே செய்யவில்லை என்று சொல்லி எண்ணிலடங்கா நன்மைகளை, நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அதிசயங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன கைமாறு செலுத்த போகிறோம்? எதை கடவுள் எதிர்பார்க்கின்றார்? இல்லவே இல்லையே. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது
அத்தனை மகிழ்ச்சி கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே கடவுள் பாராட்டின, கடவுள் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தார் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இதைதான் தாவீது மிக அழகாய் சொல்லுவார். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவருக்கு தெரியும், தாவீதிற்கு தான் எந்த நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டு எத்தனை அற்புதமான வாழ்க்கையை, எதிர்காலத்தை கொடுத்து தன்னை உயர்த்தினார் என்பது, கடவுள் அவ்வளவு நல்லவர் என்பதையும் தாவீது அறிந்திருந்தார். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய அனுபவம் கூட அதுவாகத்தான் இருக்க வேண்டும். எக்காலத்திலும் கடவுளை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம். வாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தாழ்ந்திருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், பசியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், வயிறார உணவு அருந்தினாலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? நான் வயிறார உணவு அருந்தும்படிக்கு அவர்தாமே அதற்குரிய பலனை, நமக்கு கிருபையை நமக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்தில் பசியாக ஒருவேளை நாம் இருக்கிறோமா, அந்த பசியை போக்கவும் அவர் ஒருவரால் தான் மாத்திரம் முடியும். ஆக கடவுள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆகவே கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து எல்லா நேரத்திலும் அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மில் மகிழ்ந்து இன்னும் அபரிமிதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே அவரை தொடர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஸ்தோத்தரிக்கின்ற கிருபையை கொடுத்து அதன் மூலமாய் அவர் நாம மகிமைப்படவும் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கவும் உதவி செய்தருளுவாராக. ஆமென், ஆமென்.